ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இஸ்ரோக்கு எக்ஸாமுக்கு எல்லாரும் ஐசிஆர்பி எக்ஸாம் எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்கன்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2023 இயரில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமோடைய கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்குறோம். அதுவும் ஃபஸ்ட்டு செட்டு ஏ வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ செட்டு பியும் இருக்கும், செட்டு சி இருக்கும். மொத்தம் ஒரு 3 டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலி என்னென்னா கொஸ்டின் நம்பர் மொத்தம் மாறி மாறி ரேண்டம் ஆர்டரில் வந்து மாறி மாறி இருக்கும். அவ்வளோதான். மித்தபடிக்கு செட் ஏ செட் பின்னா உங்களுக்கு அந்த ரோ 1 ரோ 2 ரோ 3ல வந்து உங்களுக்கு உட்கார வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் ரோ 1 ரோ 2 ரோ 3ன்னு சொல்லி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணும்போது அந்த செட் ஏ செட் பி ஒரு ரோக்கு வந்து ஏ செட்டுனா செகண்ட் ரோக்கு வந்து பி செட்டு, தேர்ட் ரோக்கு வந்து திருப்பி ஏ செட்டு, அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் வந்து எக்ஸாமுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்குலர் லாங்குவேஜ், ஸோ போத் ஆஃப் த ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 2 லாங்குவேஜுமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு வந்து 3 செக்ஷன் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்லையும் உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியா டிசிப்ளின் தான் ஸ்பெசிஃபிக், உங்களுடைய டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு ரீசெண்ட் அப்டேட் வந்து ஒரு சப்ஜெக்ட்லேருந்து தான் வந்து கொஸ்டின் முழுக்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அந்த ஃபைண்ட் த மினிமம் ஸ்பேனிங் டிஸ்டன்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் எட்ஜ் ஃபார் த ஃபாலோயிங் கிராப்ஸ். ஓகேங்களா, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபிகரில் வந்து எட்ஜிங்களுக்கு மினிமம் ஸ்பேனிங் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுதான். ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இதில். ஸோ எனக்கு வந்து சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கம்ப்ளீட்லி ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த பைனரி ட்ரீ ஹேவியர் என் நோட்ஸ் இஸ். ஓகேவா, ஸோ ஒரு பைனரி ட்ரீயில் வந்து நம்ம வந்து டைம் காம்ப்ளிமெண்ட்ஸி வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுவோன்றதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பைனரி சர்ச் ட்ரீ, ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அடுத்து பாருங்கள், உங்களுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ரிக்யூர்ட் த எவால்வேட் த எக்ஸ்பிரஷன். ஸோ கொடுக்கப்பட்டிருக்க எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நீங்கள் எப்படி வந்து சால்வ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம நார்மல் லீனியர் மெத்தடில் தான் அதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் த சிம்பிள் கிராஃப் பாசிபிள் இன் என் வெட்ரிஸ். ஸோ ஒரு கிராஃபில் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் வந்து மல்டிபிள்ஸ் வந்து கிராஃப் நம்ம வந்து ட்ரா பண்ண முடியுன்றதை கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருக்கீங்க, லெட்டர் எங்கே இருக்குது, லெட்டர் ஏ டிஜிட்டு பி டிஜிட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி இன்ட்டு ஐடி, இந்த அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டென்ட் ஃப்ரீ அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் இந்த மெமரி கேப் அலாகஸ்ட் ஸ்டைட் த எக்ஸ்ப்ளோர் த ஸ்பேஷியல் அண்ட் லோக்கலிட்டி மெமரி ஆக்சஸ் ப்ரோக்ராம். ஓகே, ப்ரோக்ராம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ லாக்டிக்ஸ் அனாலிசிஸ், சிந்தட்டிக்ஸ் அனாலிசிஸ், ஸோ வாட் கைண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஃபேஸ் டைப்பிக்கல் ஒர்க் ஆகுது, எந்த மெத்தடில் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபெமிலியராக இருக்கான்னு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய கட் ஆஃப் வந்து எப்போவுமே லோ கட் ஆஃப் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஏன் லோ கட் ஆஃபில் வைப்பாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் அவங்க வந்து ரெக்யூப்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ வேகன்சி வந்து ஒரு 200 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேகன்சி 200 இருக்குன்னா ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 1:5 ரேஷியோவில் ஸோ ஒரு 2000 இல்லை 800 பீப்புள்ஸை மட்டும்தான் அவங்க வந்து அலாகேட் பண்ணி அவங்க ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். இதே நான் கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின் OMR பேஸ்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாம் டைம் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஷன் மேக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்து இஸ்ரோ ரிலேட்டடாக என்ன டவுட் இருக்குன்றதை நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிடுங்க. நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இஸ்ரோ, ரிடியா, டிவோ, பார்க் இது போன்ற ரிலேட்டடாக நிறைய வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணியிருக்கோம். A to Z டீட்டெயில்ஸ் வந்து தமிழில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இயற்பியல் எனது உயிர் சார்ந்த இடத்தில் நான் பயணிப்பேன்.